தென்றலே மெல்ல பேசு சீரியல்ல நாளைக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்ப கலாவோட சதி திட்டம் என்ன அப்படிங்கிறத இளமதி ஈஸியாவே யூகிச்சுட்டாங்க. ஸோ நம்ம கூட பரமன் கல்யாணம் நடந்துருச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் அடிதடைக்கெல்லாம் வராம திருந்திடுவான். நமக்கு தான் அது நஷ்டம் அப்படின்னு கலா பிளான் பண்ணிடுச்சு அப்படிங்கிறதும் இளமதிக்கு இப்ப தெரியுது. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, ஓப்பனா போய் இத சொன்னா பரமன் நம்ப மாட்டாப்ல இல்லையா? அதனால கையும் களவுமா தான் புடிக்கணும் அப்படின்னு இளமதி ஒரு பக்கம் பிளான போட்டுக்கிட்டு இருக்க, இந்த பக்கம் பரமன் வந்து பார்த்தீங்கன்னா, எப்பயுமே திருந்திடக்கூடாது அப்படின்னு இங்க கலா ஒரு பக்கம் திட்டத்த போட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ இப்ப இளமதி பரமனுக்கு ஒரு கடைய வச்சு குடுத்துறலாம். கடை ஓனர் ஆனா, அதுக்கப்புறம் எங்கேயும் வெளியில போ மாட்டான்ல, ரவுடி தொழிலுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி கலா கிட்ட சொல்ல, இப்படியா இருந்தாலும் கலா பரம முன்னாடி வேணான்னு சொல்ல முடியாது இல்லையா? ஸோ அதையும் இளமதி புரிஞ்சு தான் வச்சிருக்கு. ஸோ இப்ப என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இளமதிக்கே தெரியாம, இளமதி அட்வான்ஸுக்காக எடுத்துட்டு வந்த பணத்த சாமி கிட்ட வச்சு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி, உள்ளார எடுத்துக்கிட்டு போயி அந்த நோட்ட எல்லாம் கள்ள நோட்டா மாத்தி குடுத்துருது. இதுக்கப்புறம் அந்த கள்ள நோட்ட எடுத்துட்டு போய் கடை ஓனர் கிட்ட குடுத்தா, அதெல்லாம் கள்ள நோட்டு அப்படின்னு தெரிஞ்சு மாட்டிக்க போகுது. ஸோ இளமதி தப்பிக்குமா? இல்ல கலாவோட பிளான்ல மாட்டிக்குமா? அப்படிங்கிறது தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம்.